அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. ஏமா அதான் மல்லி ரேணுகாவும் போயிருக்காங்கல்ல, அவங்க அப்படியே போயிட்டு வந்துருவாங்க. அவங்கள அவங்க போக்கிலே விடுமா. அவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி ஒண்ணு மண்ணா இருக்கிறது நம்ம ரேணுகாவுக்கு நல்லது. பா, நீங்க என்ன அர்த்தத்துல சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஏமா நீ சின்ன பொண்ணு, எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்ல முடியாதுமா. உனக்கே இதெல்லாம் போக போக புரியும். அந்த மல்லி எப்படியாவது அக்காவை துரத்து விடணுன்ற ஐடியால தான் இருக்கா. விஜய் மாமாவும் அவ்வளவுதான் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாரு. இது ஏன் அப்பாவுக்கு புரியவே மாட்டேங்குது. மல்லி சொல்லுமா, வீட்டுக்கு வந்துட்டீங்களா? அப்பா, நாங்க இன்னும் வீட்டுக்கு வரல. ஏமா அங்கேருந்து ஷாப்பிங் ஏதாவது போயிட்டீங்களா? ஷாப்பிங் எல்லாம் போல. என்னம்மா உன்னுடைய குரல் ஒரு மாதிரியா இருக்கு, ஏன் என்ன விஷயம்? அது நானும் ரேணுகா அக்காவும் இங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு லஸ்ஸி சாப்பிட வந்தோம். ரேணுகா அக்கா ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொன்னாங்க. பக்கத்துல தானே போயிட்டு வரட்டும்னு அனுப்பி வச்சேன். திரும்பி வரல. ஏமா திரும்ப வரலன்னா அக்கம் பக்கத்துல எங்கேயாவது நிக்கிறாளான்னு பாரு. இது நடந்து 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. ரேணுகா அக்கா திரும்பி வரல, பக்கத்துலயே எங்கேயும் இல்ல. 1 மணி நேரமா வரலையா? என்னமா எப்படி சொல்ற? 1 மணி நேரமா நீ என்ன பண்ண? நீ எனக்கு உடனே சொல்லிருக்கணும்ல, ஏன் சொல்லல? இல்ல, நான் தேடி பார்த்துட்டு உங்களை கூப்பிடலான்னு இருந்தேன். ஏ மல்லி, உன் கூட இருந்த அக்கா எப்படி காணாம போக முடியும்? நிஷா, ரேணுகா அக்கா ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொன்னா நான் அனுப்பாம இருக்க முடியுமா? அவங்களுக்கு தான் மனநல முடியலன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. அதுக்கு தானே உன்னை கூட அனுப்புறது. அப்புறம் தனியா அனுப்புனேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்ப நல்லா தானே இருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் அது தெரியும்ல. ஏய், முட்டாள் மாதிரி பேசாத. அவ குணமாயிட்டு இருக்கா, அவ்வளவுதான். அவ இன்னும் நல்லாலாம் ஆகல. நிஷா, வார்த்தையை கவனமா பேசு. நான் அவங்கள நல்லா தான் பாத்துட்டு இருந்தேன். அப்படி இருந்தும் அவங்க காணாம போயிட்டாங்க. அது எப்படி மல்லி? நீ அக்கா கூட இருக்கும்போது மட்டும் அவளுக்கு இப்படி ஆகுது? யோசிச்சு பாரு. என் அக்காக்கு நடந்த எல்லா கெட்டதும் நீ மட்டும் கூட இருக்கும்போது தான் நடந்தது. அப்படியெல்லாம் இல்ல நிஷா, இதெல்லாம் பொதுவா சொல்லாத. சரி, நீ எதுக்கு அவளை ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போன? அது ரேணுகா அக்காக்கு லஸ்ஸி பிடிக்கும்னு விஜய் சொல்லியிருந்தாரு. அதான் அவங்கள கூட்டிட்டு போய் லஸ்ஸி வாங்கி கொடுக்கலான்னு போனேன். ஏய், சுத்த பொய். அவளுக்கு லஸ்ஸி பிடிக்கவே பிடிக்காது. நீ எங்ககிட்ட எதையும் மறைக்கிற. நான் எதுக்கு மறைக்கணும்? நான் எதையுமே மறைக்கல. குடுமா. அம்மா, இப்ப நீ எங்கம்மா இருக்க? ராமாபுரம் போற வழியில சாமி மிஸ்ல நின்னுட்டு இருக்கோம். நீ அங்கே இருமா, நான் அங்க வர்றேன். பா, நான் சொன்னேன்லப்பா, அந்த மல்லி நம்ம ரேணுவை சரியா பாத்துக்க மாட்டா. இதுக்குதான் நான் கூட்டு போறேன்னு சொன்னேன். நிஷா, முதல்ல நம்ம அங்க போவோம், அதுக்கப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம். நீ வா, போவோம், வா. என்னம்மா சொல்றாங்க? நிஷா கோவப்படுறானே, அவங்க இங்க வராங்களாம். சரி வாமா, உள்ள போய் வெயிட் பண்ணுவோம். Sudhar, are you feeling better now? No, I'm not fine. இதோ நீ சொன்னதுக்காக நான் சும்மா உட்கார்ந்திருக்கேன். எனக்கு உடனே எங்கேயாச்சும் கிளம்பி போயிடலாம் போல இருக்கு. எங்க அந்த இன்ஸ்பெக்டர் என்னை தேடி வந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு ரகு. அந்த இன்ஸ்பெக்டரா? இந்த இடத்துக்கா? நீ முதல்ல சாப்பிடு, அப்பதான் உன்னோட பயம் எல்லாம் போகும். இந்த சாப்பிடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.